இப்போ காளியும் அந்த போஸ்ட் ஆபீஸ தூக்குறதுக்கான லெட்டரை கணேஷ் கிட்ட கொடுத்துட்டு அப்பாடா எப்படியோ நம்ம இங்க இருந்து போக போறோம்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பார்த்தா மாரியம்மாக்கு ஒரு வழியா லெட்டர் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் மலை மேல இருக்க கிராமத்துல கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்த்தா இவர் பின்னாடியே அந்த பைத்தியக்காரரும் போறாரு. அங்க இருக்க ஒரு அம்மா கிட்ட அந்த கிராமத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்களுமே வழிய சொல்றாங்க. இந்த ஆலியாமா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காருன்னு அந்த ஆளை பத்தி கேட்கும்போது இவன் பரீட்சையெல்லாம் எழுதிட்டு சர்க்கார் வேலை கிடைச்சிடும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தான். அப்போன்னு பார்த்து கவர்மெண்ட் மாறினதால போஸ்டிங் இப்போ வரும் அப்போ வரும்னு அந்த லெட்டருக்காக தான் உங்க பின்னாலேயே சுத்திட்டு இருக்காங்கிறத சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கிராமத்துக்கு வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு 500 ரூபாய் வாங்கின அந்த அம்மா வந்து காசு திருப்பி கொடுக்குறாங்க. செல்விக்காக தான் சார் வாங்கினேன்னு சொல்லிட்டு செல்வியை காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஒரு குட்டி போட்ட ஆடு இருக்கு. அது குட்டி போட போகுதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து தீவனத்துக்காக காசு வாங்கினேன். ஒரு வழியா அதுவும் குட்டி போட்டுருச்சு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு கூட உங்க பேரை தான் வச்சிருக்கேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதை கேட்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சென்டிமெண்டா ஆயிடுது. சரி ஓகேன்னு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எங்க கூட்டிட்டு வந்த அந்த பெரியவர் அந்த கிராமத்துல பிரிட்டிஷ் காலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு போஸ்ட் ஆபீசரை பத்தி கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த கிராமத்துக்கு அவர் வந்துட்டாரு. மாரியம்மாவை தானே பார்க்க வந்தீங்க, நீங்களே போய் அந்த லெட்டர் அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப போய் மாரியம்மாவை பார்த்தா அவங்க ஒரு வயசான பாட்டியா இருக்காங்க. மாரியம்மாவும் லெட்டரை படிச்சு காட்ட சொல்றாங்க. நீங்க 4 வருஷமா காத்துட்டு இருந்தது வீண் போகல. உங்களோட பென்ஷன் பணமும் முதியோர் பணமும் ஒன்னாவே போஸ்ட்மேன் மாசம் மாசம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாருன்னு அதுல போட்டிருக்கு. இதை கேட்ட மாரியம்மா அழுதுகிட்டே இவரை கட்டி பிடிச்சு நன்றி சொல்றாங்க. அப்பதான் மாரியம்மாவும் இதுக்கு முன்னாடி பென்ஷன் காசை போஸ்ட்மேன் கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல போய் தான் அந்த காசை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த காசை எடுக்கலான்னு மலையில இருந்து கீழே இறங்கும் போதுதான் நான் கீழே விழுந்து என்னோட இடுப்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் போஸ்ட் ஆபீஸ் மூலமா காசு வரணும்னு தான் நான் போராடிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா நடந்துச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு கிராமத்துல இருந்த ஒருத்தனும் மாரியம்மா ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வழியா போஸ்ட்மேன் மாசம் மாசம் நம்மளுக்கு காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றான். பார்த்தா அந்த மாரியம்மா இவங்களுக்காக மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்காகவும் சேர்த்துதான் லெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஊர்ல மத்தீஸ்வரன்றவரை தான் குலதெய்வமா கும்பிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியும் அங்க கூட்டிட்டு போக சொல்றாங்க. பார்த்தா அவர் தான் பிரிட்டிஷ் காலத்துல போஸ்ட்மேனா வேலை செஞ்சவரா இருப்பாரு. போஸ்ட்மேனை இந்த ஊர்ல இருக்கவங்க தெய்வமா பாக்குறாங்க. நான் வேற போஸ்ட் ஆபீஸ் எடுக்கிறதுக்காக லெட்டர் போட்டுட்டேன்னு வருத்தப்படுறாரு. அந்த கணேஷனோட கடைக்கு போகும்போது கணேஷனும் அந்த லெட்டர் ஏதோ அட்ரஸ் மாத்தி எழுதிருக்கீங்க, அதை கரெக்டா எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. பார்த்தா அவர் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு காளியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நான் இனிமே இங்கேதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியில ஒரு வழியா அந்த கவர்மெண்ட் வேலைக்காக காத்துட்டு இருந்தவருக்கும் இப்போ ஆர்டர் கிடைச்சிருது. அதை பாக்குற அவர் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.